கவிதை ரீனு நீ ஒரு மரமண்டை நீதான் அவனை பெத்தியா. ஆனா எங்க கேங்ல யாருமே வந்து தம்மெல்லாம் அடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம்மும் கிடையாது. எப்படி நடுங்குறான் பாரு. ஏய் தங்கம் ஒண்ணும் இல்ல தங்கம். எங்களுக்கு எங்க கூட டீமா உழைக்கிறவங்க எல்லாம் தான் இவங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. And ஒரு குட் நியூஸ், நம்ம அனிதா சம்பத் vlogs யூடியூப் சேனல் வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம். யாருனால? உங்களோட அன்புனால, உங்களோட ஆதரவுனால. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே இங்க தான் வந்து காரணம். அதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றிகள். சோ அதுக்கு வந்து நம்ம 2 செலிப்ரேஷன் பண்ண போறோம். 2 செலிப்ரேஷன்ஸ். முதல் செலிப்ரேஷன் வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க போய் குழந்தைங்களோட அதாவது நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், அவங்களுக்கு கூட நம்ம வந்து அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இதை வந்து நம்ம அந்த 2 மில்லியன்ஸ் இது ரீச் ஆனதுக்கு அங்க போய் செலிப்ரேட் பண்ண போறோம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, என்னோட சேனல்ல வந்து சில ஃபெஸ்டிவல் டேஸ்ல எங்களோட ஃபுல் டே என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பர்த்டே ஆனிவர்சரிக்கெல்லாம் நாங்க கண்டிப்பா ஆசிரம் போயிட்டு பசங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் நாங்க வருவோம். இது வந்து நம்மளோட ரொட்டீன். சோ 2 மில்லியனுக்கும் அதே நம்ம மறுபடியும் பண்ண போறோம். அது இல்லாம ரெண்டாவதா இன்னொன்னு என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய இந்த 2 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு அடுத்தபடியா எங்களோட இணைந்து உழைக்கக்கூடிய வந்து டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், கேமராமேன், மற்ற இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்களை கூட்டு வர ஹஸ்பண்ட்ஸ், இந்த மாதிரி இவங்களோட தொல்லைகளை தாங்கிக்கிற கணவர்கள் இருக்காங்களே. சோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒன்னு பிளான் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் கூட நாங்க ஏலகிரி ட்ரிப் வீடியோ இருந்தது இல்லையா vlog. சோ அதுலயும் வந்து அவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க. அப்புறம் நம்ம மலேசியா ட்ரிப்லயும் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நாங்க வந்து இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சோ அதனால எங்களோட க்ளோஸ் சர்க்கிளே அவங்க தான். சோ எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன ட்ரீட், ஒரு ஒன் டே அவுட். எஸ். ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஒரே நிமிஷம் திறந்து காட்டேன். வீராவும் வருகிறான் நம்ம கூட. இது வந்து வீராவோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். வெளியே போறது வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயுமே போனதில்ல. வாசல்ல வாக்கிங் மட்டும் போவான் நம்ம ஸ்ட்ரீட்ல, அவ்வளவுதான். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வர போறோம். வீரா அங்க பாருங்க எப்படி நடுங்குறான் பாருங்களா. அவன் குளிராவும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவனுக்கு பயம். நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க பாருங்க. வாலெல்லாம் உள்ள போயிடுச்சு, எப்படி நடுங்குறான் பாரு. ஏய் தங்கம் ஒண்ணும் இல்ல தங்கம், ட்ரிப்பு தான் போறோம் நம்ம. நான் ஜாலியா கூட்டு போறதோ. அங்க உட்காந்துக்க வேண்டாம் நம்ம பக்கத்துல. நான் பின்னாடி வந்துட்டேன். வீராக்காக ரொம்ப நடுங்குறான். அப்புறம் தான் பிரபா சொல்லி எனக்கு தெரியுது, அவன் வந்து போர்டிங் கூட்டு போகும்போது இப்படி நாங்கள் காரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். எப்போனா ரொம்ப வருஷம் முன்னாடி, 1 இயர் இருக்கும்லடா இவனை போர்டிங்லாம் விட்டு. இப்போலாம் நாங்கள் போர்டிங்லாம் விடுறதே இல்லை வீராவை. நாங்கள் வீட்டிலே ஆள் வச்சு நாங்கள் இல்லைனா கூட அவனை வந்து பார்த்துக்க நாங்கள் வச்சிடறோம், அந்த மாதிரி ஃபுட்டுக்கு அவனை பார்த்துக்க எல்லாமே. அதனால திரும்பியும் போர்டிங் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தெரியாத இடம் வேறு எங்கேயோ ஏறி உட்கார வச்சுட்டாங்க. நடுங்குறான், அப்படியே பயப்படுறான் பாருங்க. பாருங்க அப்படி தங்கம் அங்கே பாருங்க, காலில் நடுங்குது பாருங்க. இல்லடா போகணும், ஒன்றும் இல்லடா போகணும். நறுக்கெல்ல கூட எங்கேயும் போர்டிங்லாம் கிடையாது தங்கம் உனக்கு. ஓகே வந்துட்டோம். எங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலும் எங்க இருக்கோம்னா ஈசிஆர் வந்து ஒரு வில்லால இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாரும் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு மீட் பண்ணி சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி. நான் வந்து ஆர்த்தி மேக்கப் ஆர்டிஸ்ட், ரினு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆர்த்தி ஹேர் அண்ட் மேக்கப் பை ரினு. வாவ், இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு குக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல வந்து இது பேர் ஸ்பாட் லஞ்சா? ஓகே ஸ்பாட் லஞ்ச். ஓகே, இது யாருது? ரினுவை கொண்டு வந்திருக்க ப்ரக்கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் அண்ட் சிக்கன் எடுத்து வந்திருக்கேன். வாவ், இது நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. இது வந்து எங்க மம்மி, இது எங்க அம்மா பண்ணாங்க. ஓகே ஸ்வே ஹாய் சொல்லுங்க. ஹாய். ப்ரோக்கோலி சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. சத்யா என்ன கேக்குறேன், எப்படிமா பச்சையா சாப்பிடுறது? நல்லா இருக்கும். அப்புறம் ஸ்வே சார்பில் ஆன்ட்டி வந்து புளி சாதம் கொடுத்துருக்காங்க. ஆன்ட்டியோட குக்கிங் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸ். அவங்க வந்து நாங்கெல்லாம் வெளியூர் போனோம்னா இட்லியும் தக்காளி சட்னியும் அழகாக பேக் பண்ணி வாழை இலையில போட்டு எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து புளி சாதம். பார்த்தி வந்து ஒரு பூனையை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன வீராவை பார்த்தனாலே என்னன்னு தெரியல. இங்க ஒரு குட்டி பூனை, ரொம்ப ரொம்ப குட்டி பூனை இருந்துச்சு.
போய் மரத்துக்கு மேல வந்து பயந்துக்கிட்டு அங்க பாருங்க தெரியுதா, அங்க பாருங்க ரொம்ப குட்டி பூனை. எனக்கு பயந்துக்கிட்டு அங்க போய் இருக்கு. ஏன்னா பிறந்தேன்னா 1 மாசம் கூட இருக்காது போல அந்த பூனையை பார்த்தா. இதோ அங்க பாருங்க பாவமா இருக்கு. வா வாவான்னு கூப்பிடுறோம், வரவே மாட்டேங்குது. பாருங்க வா தங்கம், எப்படி பாக்குது பாருங்க. அவன் இல்லடா வாடா. இதோ இதை எடுத்து அங்க கொடுத்தோம், அதுக்குள்ள விழுந்துரும்ட்டு. அது பார்த்தா இன்னும் மேல பயந்துக்கிட்டு இன்னும் மேல போயிடுச்சு. அதை பார்த்தோம் நம்ம ஏதோ துரத்துறோம்னு சொல்லிட்டு இன்னும் மேல போயிடுச்சு. செம்ம ஐடியா. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு அந்த பூனை முதல்ல கொடுப்போம். அதை படிச்சு பார்த்து நம்ம நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் இருடா போயிடுறேன் மாயன் தேவைக்கூடாது. இது ஏறி இருக்கியா? இங்க இருக்கு ஆக்சுவலி, அங்க இருக்கா? மரத்துப்படி தாவுடா தாவு. எப்படியே காப்பாத்திட்டீங்க, அவனை விட மாட்டேன். ஓடி வந்து ஏறி நான் மேல. ஆளா இருக்கு. ஓகே, ஸ்விம்மிங் பூல்ல நல்லா ஆட்டம் போட்டோம். அப்புறம் இங்க பாருங்க, இப்போ வந்து நம்ம காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். ஈவினிங் இந்த மாதிரி இந்த டைம் வந்து பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். குறைதெல்லாம் மாறிடுச்சு. தண்ணியில பயங்கரமா நம்ம ஆட்டம் போட்டோம். எத்தனை மணிக்கு இறங்கி இருக்கோம்? 2:30 மணிக்கு இறங்கிருக்கோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு 6:30 மணி வரைக்கும் 4 hours நம்ம வந்து ஆட்டம் போட்டோம். பாருங்க, இது வந்து பிரியாணி பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்க ரேணு? இல்ல என்ன பண்றீங்க நீங்க? உப்மாவா? அப்புறம் எதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இங்க இருக்கு? சொல்லுங்க. ஆமா, இங்க பாருங்க குக்கும்பர் இருக்கு. அவர் அங்க கேரட் வெட்டிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நான் என்ன நினைச்சேன், சரி எதுக்கு வந்து கேரட் குக்கும்பர்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். பிரியாணின்னா அதான் உப்புமான்னு. வழக்கம் போல வெங்காயம், அதுல கேரட், சாலட் மாதிரி. ஓகே, குக்கிங் ஸ்டார்ட் ஆகிறது. ஓகே. ஓ, நனைஞ்சிருக்கா? ஒரு நல்ல விஷயம். கெட்டதுலயும் ஒரு நல்லது என்னன்னா, எங்க கேங்ல யாருமே வந்து தம்மெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அதனால யார்ட்டுமே வந்து லைட்டர் இருக்க தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம்மும் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எனி கைண்ட் ஆஃப் திங் இருக்காது. அதனால எங்க கிட்ட வத்தி குச்செல்லாம் ஒரு லைட்டர்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. கிடைச்சிருச்சு அவனுக்கே லைட்டரு. தெய்வமே நல்லபடியா வரணும் எங்க பிரியாணி. நான் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. ராமரா? நிஜமாவா? அதாவது ஆர்த்தி என்ன கேக்குறாங்க, அண்ணா கடுகு கொண்டு வரலையா, எப்ப போடுவீங்கன்னு கேக்குறாங்க பிரியாணில. ஆமா, இந்த விஷுவல் வந்து என் போன்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நான் இதை எடிட் பண்ணும்போது இதை நானே பார்த்தேன். எனக்கு வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்ன சர்ப்ரைஸ் பண்ண அவங்க கேக் வாங்கியிருக்காங்க போல. அதுல யூடியூபுக்கு எப்படி சிம்பிள் பண்ணலாம்னு தெரியல. என்ன ஐடியா பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். ஐடியா நல்ல ஐடியா தான் அது. உண்மை நல்ல ஐடியா தான். இல்ல பண்ணலாம். அது எடுத்து போட அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. கடைசியில கத்தியிலே கீறி யூடியூப் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க.
லைட் ஆஃப் பண்ணுன்னு சொன்ன செவ்வால் எங்களுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு சொல்ல தெரியல. அப்புறம் என்ன நடந்தது நீங்களே பாருங்க. மறுபடியும் முதல்ல யூடியூப் சிம்பிள் ஆனா அது மாதிரி தெரியாது. ஆனா அதுதான் கேக் மாதிரி இல்ல இருந்தாலும் கேக் எல்லாம் போடலாம். நீங்க ஒண்ணு ஊதுங்க. சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ சரிடா சரிடா ஒரு நிமிஷம் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து இவ்வளவு பெரிய ரீச் கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் கூட எங்களுக்கு எங்க கூட டீமா உழைக்கிறவங்க எல்லாம் தான் இவங்க. சோ அதனாலதான் இவங்களோட செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அவுட். இவங்களுக்கும் இந்த நன்றிகளை நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் ரினோ, வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர்த்தி, வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஷாலினி, அண்ட் இவர் வந்து கேமராமேன் அகிலன். சோ இவங்க தான் வந்து நம்மளோட ஆஸ்தான டீம். வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே எல்லா வர்க்லயும் அதுக்கு பின்னாடி வந்து இவங்க எப்பவுமே இருக்காங்க. வர்க் பண்றவங்க இவங்கள தாங்கிக்கூடிய கணவன்மார்களும் இங்க இருக்காங்க. இந்த பாவத்தை நம்ம கழுவ வேண்டியதா இருக்கிறதுல அவங்க எஸ்பெஷலி டிரான்சிஷன் ரீல்ஸ், ட்ரெஸ் சேஞ்சிங் ரீல்ஸ் வந்து இப்ப கூட வெளியே போனா இப்ப வந்து பிக் பாஸ் கேக்குற காலம் முடிஞ்சு போச்சு, தமிழ் பேச்சு பத்தி கேக்குற காலம் முடிஞ்சு போச்சு, பிபி ஜோடிகள் முடிஞ்சு போச்சு, ஈவன் நியூஸ் படிக்கிறத சொல்ற காலம் கூட முடிஞ்சிருச்சு. எங்க போனாலும் நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போறீங்களா சூப்பரா இருக்குன்னு சொல்வீங்க. அதுக்கு இவங்களோட எல்லாரோட உழைப்பு, உங்க 4 பேரோட உழைப்பு தான் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஆனா அதுக்கான அச்சாணி வந்து இவங்க தான். தேங்க்யூ சோ மச் டீம். So much for Poi. Thanks bro. அவன் எப்படி நகர்றான் பாருங்களேன். உண்மையிலே நான் ஜென்ரலா செய்யற இந்த வீட்டுல செய்யற பிரியாணிக்கு ஒரு 50% கூட வரல. உண்மையிலே ஏதோ மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. வீட்டுல ஒரு தடவை நான் இவங்க இந்த கேங்குக்கு திருப்பி கொடுத்து நான் சர்டிஃபிகேட் பண்ணிடுவேன். ரொம்ப பெருசா இருக்குது. ஆர்டிக்கு நாங்க எழுதிருக்கக்கூடிய கவிதை இது வந்து மலேசியாவே எழுதணும்னு நினைச்சோம். அப்போ வந்து எங்க எல்லாரும் வேற வேற ஃப்ளோர்ல வேற வேற ரூம் போட்டாங்க. அதனால வந்து படிக்க முடியல. அதனால வந்து இந்த ட்ரிப்ல வந்து எனக்கு சொல்றோம். ஆர்த்தி, உன் செல்ல பேரு மோனி, சத்யாதான் உன் வாழ்க்கைக்கு ஏன். உன் பையன் பேரு ரிஷி, அவன் சிரிப்பை பார்த்தா எங்களுக்கு ஒரே குஷி. உன் புள்ள காட்டுறான் ஒரே வித்தையா, உண்மையிலே நீதான் அவனை பெத்தியா. ஒரு ட்ரிப்புக்கே ட்ரெஸ்ஸுக்கு போடுவே 75,000 பில்லு, இதெல்லாம் நியாயமா சொல்லு. நீதான் எங்க கேங்கோட மாணிக்கம், பேசும்போது வாய் லைட்டா கோணிக்கும். உன் மேக்கப் ரொம்ப ஆசம், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா சத்யாக்கு வரும் சந்தோஷம். எங்க மேலெல்லாம் உனக்கு அவ்வளோ அக்கறை, அன்பு காட்டி காட்டி ஏன் எங்க நெஞ்ச நக்கற. மொத்தத்தில் ஆர்த்தி, நீ இல்லாம நம்ம கேங் ஆகாது பூர்த்தி. அவங்களுக்கு பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை வந்தது. சரின்னு சொல்லிட்டு சும்மா எழுதினேன். பாரு பாரு நல்லா பாரு, பாரு பாரு நல்லா பாரு, அகிலன் தம்பி வராரு பாரு, வேலைக்குத்தான் கூப்பிட்டு பாரு வேகமா தான் வந்துருவாரு, வேலைக்குத்தான் கூப்பிட்டு பாரு வேகமா தான் வந்துருவாரு, காரணத்தை கேட்டு பாரு
ஏன் லேட்டுன்னு காரணத்தை கேட்டு பாரு, கதை கதையா சொல்லுவாரு பாரு. பாதியில அவரை காணமா பாரு, பதட்டப்படாம தேடிப்பாரு. பாதியில அவரை காணமா பாரு, பதட்டப்படாம தேடிப்பாரு. பக்கத்துல எதுவும் பாத்ரூம் இருக்கா பாரு, அங்கதான் அவர் குடுத்தன இருப்பாரு. பக்கத்துல எதுவும் பாத்ரூம் இருக்கா பாரு, அங்கதான் அவர் குடுத்தன இருப்பாரு. சொல்றதையெல்லாம் நல்லா கேட்பாரு, நம்ம சொல்றதையெல்லாம் நல்லா கேட்பாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்கன்னு கேட்பாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்கன்னு கேட்பாரு. படிக்கவா ரினுவோட கவிதை. ரினு, நீ ஒரு மரமண்டை. ரினு, நீ ஒரு மரமண்டை. எங்கள் மண்டையில் உள்ள சோகங்களை மறக்க வைப்பதனால். உன் இன்னொரு பேரு பிரியா. நீ பண்றதெல்லாம் கொஞ்சமாவது சரியா? உன் பையன் பேரு வெறும் அக்ஷன். அவன் பேசுறத தாங்க நமக்கு தேவை விக்ஸாக்ஷன். உன் பையனுக்கு ரெக்க இருந்தா பறந்திருப்பான். அன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ தூங்கி இருந்தீங்கன்னா அவன் வேற யாருக்காவது பறந்திருப்பான். அவனே சூப்பர் சொல்றான். நான் சொல்ல போறா அவனே பாரு. நீ ஒரு பறக்கா வெட்டி. ரினு, நீ ஒரு பறக்கா வெட்டி. எங்கள் கவலைகளை வெட்டி பறக்க விடுவதனால். அல்சர் வந்தா சுருங்கின வயிறு விரியாது. ரினுக்கு நம்ம என்ன காமெடி பண்ணாலும் புரியாது. ரினு, நீ ஒரு டியூப் லைட். எங்க நட்பை எப்பயும் பிரகாசமா வெளிச்சமா வச்சுக்கிறதால நீ ஒரு டியூப் லைட். நீ ஒரு சீக்கு வந்த கோழி. ரினு, ரினு, நீ ஒரு சீக்கு வந்த கோழி. நம்ம கேங்கோட நட்பை பிரியாம பாத்துக்கிற தோழி. நீ அடிக்கடி போவ கேரளா. ஏம்மா இதெல்லாம் ஒரு குரலா? மொத்தத்துல நீ பிறந்தது கேரளம். உன்னை ஒதுக்கி வச்சா அது நம்ம நட்புக்கே கேவலம். உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. டேய், எதா இருந்தாலும் எழுதிட்டியான்ட்ட ஒரு வாட்டி காட்டிடுறான். ஆமா ஃபர்ஸ்ட் வார்த்தை இல்ல ஓடுறதா ஏய் வாவ் டான்ஸ்ல போயிருக்கு. நீ உள்ள இருக்காங்க. ஆமா. ஏய் பூச்சிக்கா. இதுக்குள்ள வீரா போட்டு விடலாமா? கிழிச்சிருவான்டா. நரகாசுரம் மாதிரி கிழிச்சு வெளில வந்துடும். பேக்குள்ள சின்ன பேக் வந்து கிளம்புறாங்க. ஏஆர்டி, நானும் ரொம்ப மிஸ் பண்றேன். ஹாப்பி தீபாவளி ஈவென்ட். ஹாப்பி அம்மா. Thank you. ஐயோ சாரி. ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பா சூப்பரா இருந்தது. இந்த ட்ரிப் வேற லெவல்ல இருந்தது. இதே மாதிரி நெக்ஸ்ட் இது ட்ரிப் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒன் டே ட்ரிப். அதனால இந்த மாதிரி நிறைய ட்ரிப் போட்டு ஜாலியா போடலாம் நிறைய. ஒன் டேவே ஆக்சுவலி பெஸ்டா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. எங்க டே ஹாப்பியா முடிஞ்சுது. நாங்க வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கோம்னா, நாங்க வீடியோ கூட எடுக்க மறந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து நாங்க என்ஜாய் பண்ணிருக்கோம். நடந்ததுல வந்து ஃபியூ திங்ஸ் தான் எங்களால ஷூட்டே பண்ண முடிஞ்சதுனால ஃபியூ திங்ஸ் தான் எங்களால காட்ட முடிஞ்சது. அந்த அளவுக்கு எங்களோட டைம் வந்து நாங்க ரொம்ப ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். மொபைல்ஸ் கூட இல்லாம நோ மொபைல் டேவா எங்களுக்கு வந்து இருந்தது. நீங்க பார்த்தது வந்து ஒரு 5% to 10% தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மட்டும் எடுத்தோம். ஆமால நம்ம vlog போடணும் அடிசல் ஞாபகம் வந்து எடுத்தோம் அந்த மாதிரி. ஸோ நல்லா ஜாலியா இருந்தது. ஸோ இந்த வீடு வந்து இங்கதான் இருக்கு. நாங்க லாஸ்ட் 3 கப்பிள்ஸ் கிளம்புற மொத்தம் 5 கேங் வந்தோம். 2 கேங் கிளம்பிட்டாங்க. மீதி 3 ஃபேமிலி இப்போ வந்து நாங்க கிளம்புறோம். வீரா கார்ல உச்சா போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அவனை அங்கங்க உச்சா காட்டிட்டு கூட்டிட்டு போறோம். கடைசி ஏத்துடா அவனை. வீராவும் மியாவும் மீட் பண்றாங்க. வீரா யாருன்னே தெரியாது. வீரா யாரு பார்.